பிரியங்கா காந்தி அங்கிருந்து இங்க வந்து ஓட்டுக்கு நிற்கும் போது அங்கிருந்து இங்க வர ஓட்டு போட முடியாதா என்ன? இன்னைக்கு 6 லட்சம் பீகாரிகள் இங்கே வந்து ஓட்டுக்கு வந்துருவாங்க, அதனால அது தடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை ஒரு உள்துறை அமைச்சராக இருந்தவர் சொல்கிறார். அதற்கு தேர்தல் ஆணையம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நான் கேட்கிறேன், வேற மாநிலத்துல வேற நாட்டுல இருந்துலாம் வந்து இவங்க ஓட்டு போடலாம். சிஏஏனா என்ன? அந்த பார்டர்ல உள்ள மற்ற நாட்டை சார்ந்தவர்கள் நம்ம நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொன்னா, ஆனா உங்களுக்கு மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்க எல்லா வேலையும் வாங்குவீங்க, ஆனா அவர்கள்ட்ட பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், பிரியங்கா காந்தி எப்படி அங்கிருந்து வந்து இங்க ஓட்டுக்கு நின்னாங்க? பிரியங்கா காந்தி அங்கிருந்து இங்க வந்து ஓட்டுக்கு நிற்கும் போது அங்கிருந்து இங்க வர ஓட்டு போட முடியாதா என்ன? ஆக எல்லாத்தையும், அதுவும் 6 லட்சம் பேரை வந்துட போறாங்க. எல்லாவற்றிற்கும் பயம். இப்பவே தேர்தலில் 2026 திமுக இண்டி கூட்டணி தோற்க போகிறது. அது சிதம்பரத்துக்கு நல்லா தெரியும். அதுல இப்பவே 6 லட்சம் பீகார் போட்டதுனாலதான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்லலாம்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது.